அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு அகர் அகர் புட்டிங் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த புட்டிங்கை ப்ரெட்டையும் பிஸ்கட்டையும் வச்சு டபுள் லேயராக பண்ண போகிறோம். இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அகர் அகர், இதை வந்து சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதை நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் இது. அதில் இருக்க கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. இந்த ப்ரெட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பேனில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி போட்டுக்கோங்க சுகரை. நெக்ஸ்ட்டு ஊற வச்சிருந்தோம்ல இந்த அகர் அகரை, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த அகர் அகரை நம்ம ஊற வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது சீக்கிரமாக அது மெல்ட் ஆகும், சீக்கிரமாக பாயில் ஆகிடும். நம்ம அப்படியே சேர்க்கும் போது ரொம்ப லேட் ஆகிடும் அது குக் ஆகிறதுக்கு. இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்குங்க. அது இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அகர் அகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த மிக்சர்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளும் பெரிய சர்க்கிள், அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரா மாதிரி நான் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து நான் ஊற்றி வைக்கிறேன். இது ஊற்றி வச்ச கொஞ்ச நேரத்தில் இது செட் ஆகிடும். இது ஆப்ஷனல் தான். இதை நான் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் பண்ணுறேன். டாப்பிங்கில் இது சேர்க்கும் போது பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். இந்த மிக்சரை இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வைக்கிறேன். நீங்கள் எந்த இதில் புட்டிங் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. எந்த பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது நல்லா ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைங்க. அப்போ இது நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு லேயர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக ஓரியோ பிஸ்கட் இல்லைனா ஏதாவது சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 எடுத்துக்கோங்க. ஓரியோ பிஸ்கட் எடுத்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அது எனக்கு கிடைக்கல, ஸோ நான் இந்த பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க சுகரை இதில். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் பிஃபோராகவே நான் ஊற வச்சுருக்கேன் இந்த அகர் அகரை. அதையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேவருக்காக இதில் வெனிலா எசன்ஸ் இல்லை ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது பாருங்கள், இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக்காகி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்ல ஒரு லேயர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி சைடில் நல்லா கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு டீமோல்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு இந்த லேயர் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ எந்த கண்டெய்னரில் நம்ம இந்த புட்டிங்கை செய்ய போகிறோமோ அதோட பாட்டமில் இந்த சின்ன சின்ன அந்த சர்க்கிளையும் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த சாக்லேட் மிக்சரை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா ஈவனாக நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயிட் லேயர் அதை போட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே டாப்பிங்கில் சேம் இந்த சாக்லேட் மிக்சரை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் படி செஞ்சால் இதோட புட்டிங் எப்படி, இந்த அவுட்புட் எப்படி வரும்னா ஃபுல்லாக சாக்லேட்டாக தெரியும் வெளியே.
அந்த ஒயிட் லேயர் தெரியாது. பட் கட் பண்ணும்போது அந்த ஒயிட் லேயர் தெரியும். நான் அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். பட் உங்களுக்கு வெளியவே அந்த ஒயிட் லேயர் தெரியணும். சாக்லேட் தனி, அந்த ஒயிட் தனியாக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா, இந்த சாக்லேட் ஃப்ளேவர் நீங்கள் ஊற்றுறீங்கள, அதை ஊற்றிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அது நல்லா செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் லேயர் வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே இந்த சாக்லேட் இது போடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வெளியவே தெரியும். அந்த ஒயிட் தனியாக தெரியும், சாக்லேட் தனியாக தெரியும். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க அதை. பண்ணிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ வெளியே எடுத்துட்டேன். இது டீமோல்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நல்லா விலக்கி விட்டுக்குங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா விலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது போட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வெளியே நம்ம போட்ட அந்த டாட்ஸ் பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த அகர் அகர் பொறுத்த வரைக்கும் இந்த உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சம்மருக்கு இது அதிகமாக எடுத்துக்குங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.